வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள். வருமான வரித்துறையிலேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 25,000லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்டெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து என்ன, உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்னா ஸ்டென்டோகிராஃபர் கிரேட் 2 ஸ்டென்டோ. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா 25,000லேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட் டிஏ போஸ்ட்டு. இதுக்கு வந்து 28 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 25,000லேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பள பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ். இந்த போஸ்ட்டுக்கு வந்து 26 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 56 வேக்கன்சிஸ் வந்து வெளிவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டென்டோகிராஃபர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு /டேக்ஸ் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 2 போஸ்ட்டுக்கும். அதே வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 5 இயர்ஸ் வந்து இந்த ஏஜ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து இந்த ஸ்டென்டோகிராஃபர் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 18லேருந்து 27 வயசுனா இந்த 27 வயசு கூட இன்னொரு நீங்கள் 5 வருஷம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த ஏஜ் கூட நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த ஸ்டென்டோகிராஃபர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்குன்னா போதும். அதாவது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி, அதாவது எனி டிகிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் முடிச்சிருக்கலாம். பிஇ முடித்தவங்களாகட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி, பிகாம், பிஇ அந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் பாஸ், அதாவது நீங்கள் மினிமம் ஒரு மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது, அதாவது 10th முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக, இது கூட வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கான ஒரு ஜாப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அத்லெட்டிக்ஸில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அத்லெட்டிக்ஸில் மென்னில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி, உமனுக்கு 3 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அதேமாதிரி பேட்மிண்டனில் வந்து பார்த்திங்கன்னா மென் உமன் சொல்லி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பாலு, பாடி பில்டிங்கு, பிரிட்ஜு, கேரமில் கூட இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கேரம் இருக்குது, செஸ்ஸுக்கு இருக்குது, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி, கபடி, ஸ்விம்மிங்கு, டென்னிஸு, டேபிள் டென்னிஸ், வாலிபால்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக மென்னுக்கு 41, உமனுக்கு வந்து 15ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த 56 டோட்டல் வேக்கன்சியுமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான். அதில் மென்னுக்கு இவ்வளோ, உமனுக்கு இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வகையான ஸ்போர்ட்ஸு, 17 வகை ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்டேட் லெவலில், நேஷ்னலு, இன்டர்நேஷ்னலு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு இந்த மாதிரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா மெடல் வின்னர்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான உரிய சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாகவே வந்து வேணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து மெடல் வின் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து அத்லெட்ஸ் அப்படின்னா ஸ்கூல் லெவலெலாம் வந்து மெடல் வின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களுமே வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான உரிய சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காம்படிஷனு, அத்தாரிட்டி அவார்டிங் சர்டிஃபிகேட்டு,
என்ன ஃபார்மில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல், நேஷ்னலு, இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டெல்லாம் காலேஜ் லெவலில் வந்து போயிருப்பாங்கள்ல அந்த டோர்னமெண்ட்டு, நேஷ்னலு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஃபார் ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து இருந்திருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் டீமில் வந்து இருந்திருப்பாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பாங்க, அவங்களுமே வந்து எலிஜிபிள். ஸோ அதெல்லாம் என்ன ஃபார்ம்லேன்னு வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான போர்ட்டலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய் தான் வந்து அப்ளை பண்ணணும். கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா 5/4/2025 தான் வந்து கடைசி டேட். ஸோ அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து எந்தெந்த அட்டாச்சு காப்பீஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெட்ரிகுலேஷன் லெவல், எஸ்எஸ்சி லெவலில் இருக்க சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து வேணும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து வேணும். நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இருக்குதுல்ல, எந்த கேம்ஸில் வந்து இருக்கீங்க, எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கீங்க, அதில் வந்து ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்களா, டீமில் காப்பரேஷன் இருந்திருக்கீங்களா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான ஏதாவது இருந்தால் இது இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். வேலிடான ப்ரூஃப் ஐடி வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு சொல்லி இருந்திருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடினவங்களுக்கு இந்த ஃபார்மு, நேஷ்னல் லெவல் விளையாடினவங்களுக்கு இந்த ஃபார்ம்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஃபார்ம். அதாவது இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்னால் ஃபார்ம் 1, இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல்னால் ஃபார்ம் 2, ஸ்கூல் லெவல்னால் ஃபார்ம் 3, அதே மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து தான் இருக்கும். ஸோ அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெளிவாகவே வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு ஃபார்ம் 5 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி, நேஷ்னலாக, இன்டர்நேஷ்னலாக, இல்லை டோர்னமெண்ட்டாக, ஸோ அதை நீங்கள் வந்து எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கல. ஸோ ஃப்ரெஷர்ஸுமே வந்து எலிஜிபிள் தான். சரி, ஓகே. ஒன்ஸ் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஹைதராபாத்து, இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இடத்துலேருந்து தான் வந்து வந்திருக்கு. ஸோ எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸுமே வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் சைடு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா 5/4/2025 தாங்க அப்ளை பண்ணுறக்கான கடைசி டேட்டு. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளைக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.